ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெக் செட்டோட பெயிண்டிங் அண்ட் அசம்பிளிங் பார்க்க போகிறோம். இந்த செட்டு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பிளாக் அண்டு மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன். நம்பர் 4 அண்டு நம்பர் 6 ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸை வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் பீடு ஒன்று பண்ணோம்ல, அதுக்கு வந்து பிளாக் பெயிண்ட்டை அடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு சைடு நம்ம அடிக்கும் போதே அது வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அக்ரிலிக் பெயிண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 5 to 10 மினிட்ஸில் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி அடிச்சுட்டு இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 4mm பீட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு இதில் லைட்டாக வாட்டர் விட்டுக்கிறேன். வாட்டர் விட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பீட்ஸை ஹாஃபாக பிரித்து 2 கையால் நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும். ஒருவேளை கையில் அலர்ஜி இந்த மாதிரி பெயிண்ட்லாம் ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண வேணாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு பீடு எடுத்து இப்படி தொட்டு பார்த்தோன்னா நம்ம பெயிண்ட் வந்து நம்ம கையில் படக்கூடாது. அந்த மாதிரி பண்ணியிருந்தோன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு ஹாஃப் வச்சுருந்ததையும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு ஹாஃபையும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடுத்து பார்த்தோன்னா ஒட்டில் ஃபுல்லாக இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா பீஸ்க்கும் இதே மாதிரி நான் பிளாக் அடிச்சிடுறேன். இந்த பீகாக் பீஸ் எல்லாத்துக்கும் பிளாக் அடித்து ட்ரை ஆக விட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக பிளாக் அடித்து எல்லாமே காய வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கோல்டு லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பாக்ஸ் பீடில் ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம்ல, அந்த டிசைனில் மட்டும் அடிச்சுக்கிறேன். வேறு எந்த சைடும் அடிக்கல. ஃபுல்லாக பிளாக்காக இந்த மேலே உள்ள டிசைனில் மட்டும் கோல்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பேலட்டில் கோல்டு எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸ் பீடுக்கு மட்டும்தான் நான் அப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கெலாம் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்சில் லைட்டாக கோல்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணுறோம். இதே மெத்தடை நீங்கள் கையிலையும் விரல்லையும் கோல்டு எடுத்துகிட்டு பண்ணலாம். இந்த ஸ்பாஞ்சில் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த கோல்டை டஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணோம் அப்படின்னா அது எல்லா கேப்லேயும் போகும். அதனால் ஃபுல்லாகவே கோல்ட் ஆகும். இது வந்து அந்த டிசைனில் மட்டும்தான் கோல்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்ச எல்லா பீஸையும் காட்டுறேன். எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு இதில் லைட்டாக இருந்தது அப்படின்னா அது ஃபுல்லாக நம்ம வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காலையும் அதே மாதிரி அந்த ஸ்டெட்டில் பீகாக் இருக்குல்ல, அதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தட்லேயே நான் வந்து ஃபுல் ஜிம்காக்கும் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே உள்ள ஜிம்கா பிடிச்சிட்டு அதுலேயும் சேம் டைப்பில் டஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த கோல்டை. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக் பீட்ஸில் அடிச்சுக்கலாம். ஸ்டிக் பீட்ஸ்லேயும் சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது ஃபுல் கோல்டு அடிக்கல, ஒரு மாதிரி பிளாக் மெட்டல் மாதிரி தான் அடிச்சிருக்கோம். அதனால் அங்கங்கே பிளாக் தெரிகிற மாதிரி தான் அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பீகாக்கில் உள்ள ஸ்டிக் பீட்ஸும் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி கோல்டு கொடுத்துக்கிறேன். பிளாக்கில் லைட்டாக மேலே வந்து கோல்டு வர மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கோல்டு அடிக்கல, அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸ்லேயும் லைட்டாக மட்டும் கொடுத்துட்டு ஃபுல்லாக நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீகாக்கில் இந்த இயரிங்கில் உள்ள அந்த ஸ்டிக் பீட்ஸ்லேயும் இந்த மாதிரி கோல்டு கொடுத்துட்டேன். எல்லாமே இப்போ ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வார்னிஷ் கொடுத்துடலாம். இந்த எல்லா பீஸையும் ட்ரை ஆக விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் வார்னிஷ் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வார்னிஷ் அடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டுட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெட்டில் இந்த ஸ்டெட் ஸ்டாம்ப் வச்சுட்டேன், ஃபெவிக்விக் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்லேயும் அதே மாதிரி அந்த ஸ்டெட் ஸ்டாம்ப் வச்சிடுறேன். இதை வந்து ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு கியர் ஒயர் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஒயர் வேணும் நமக்கு. இது 2 லேயராக கோக்கிறதுனால 2 ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பீகாக்கை வந்து ஃபுல்லாக கோத்துடுறேன். இந்த மாதிரி
இந்த பீகாக் ஒரு சைடு வரத்துக்கு ஃபுல்லாக கோத்துட்டு இந்த சைடில் பீட்ஸ் கோக்கலாம். இப்போ இந்த சைடில் ஒரு பாக்ஸ் பீட் போட்டுட்டேன். இந்த பாக்ஸ் பீடோட ஃபஸ்ட்டு லேயரில் 16 பீட்ஸ் வந்து நம்ம கோத்துடலாம். 16 பீட்ஸ் கோத்துட்டு விட்டுட்டு அடுத்த லேயரில் 17 பீட்ஸ் கோக்கிறதுக்கு இன்னொரு கியர் ஒயர் எடுத்துகிட்டு அதையும் அதே மாதிரி கோத்துக்கலாம். இப்போது 16 பீட்ஸ் இதில் நான் வந்து கோத்துட்டேன். நெக்ஸ்ட்டு லேயருக்கு இன்னும் கொஞ்சம் கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி அதில் 17 பீட்ஸ் கோத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த பாக்ஸ் பீட் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வர மாதிரி ஒரு பீகாக் பண்ணியிருக்கோம். அதுக்கு கோக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3mm பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம், ஆன்டிக் பீட்ஸு. நெக்ஸ்ட்டு இங்கே 16 பீட் கோத்த மாதிரி இங்கே 17 பீட்ஸ் கோத்துக்கிட்டேன். ஃபுல்லாக இப்போ வந்து கோத்து முடிச்சிட்டேன். இந்த பாக்ஸ் பீட் வரைக்கும் விட்டுட்டு இந்த கியர் ஒயர் இதில் வந்து கோத்து அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த சைடு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு வரலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3mm ஆன்டிக் கோல்டு பீட் எடுத்து 2 கியர் ஒயர்லேயும் ஒவ்வொரு பீட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பீட் போட்டுக்கிறேன். 2 கியர் ஒயரையும் ஒன்றா பிடிச்சி அதில் ஒரு 3mm பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பீகாக் கொடுத்துக்கலாம். இந்த பீகாக்கு மேலே ஒரு கோல்டு பீட் கொடுத்துட்டு எப்போதும் போல் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீகாக் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு 3mm பீட் கொடுத்துட்டு 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கோக்கணுங்கிறதுக்காக 2 கியர் லாக் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக பிளாக் கார்டு எடுப்போம்ல, பேக் ரோப்புக்கு அதை எடுத்துகிட்டு இதில் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததில் இந்த எட்ஜில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த நாட் போட்டுட்டு இதை வந்து இந்த கியர் ஒயரில் கொடுத்து இதை மடக்கி கியர் லாக்கில் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிச்சுட்டு கியர் லாக்கை வந்து லாக் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா லாக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் பீடு இருக்குல்ல அதை எல்லாத்தையும் இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக இப்போ டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 பீகாக் இருக்குல்ல, இந்த 2 பீகாக்கில் ஃபஸ்ட்டு ஹோல் போடும்போது நமக்கு கேப் இல்லை, செகண்ட் ஹோலில் வந்து விடும்போது கேப் இருக்கிறதுனால ஒரு 3mm ஆன்டிக் கோல்ட் பீடு வந்து நான் இதில் கோத்துக்கிறேன். கோத்துட்டு இது மாதிரி ஒவ்வொரு பீகாக் இடையில் ஆன்டிக் கோல்ட் பீட் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் எப்படி பண்ணமோ அதே மாதிரி எண்டிங் வந்து கியர் லாக் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இந்த பிளாக் கார்டை ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்ப டைட்டாகவும் நம்ம இழுத்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப டைட்டாகிடுச்சுன்னா இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காது ஜுவல்லரி. அதனால் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பிளாக் கார்டு ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல இந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு அந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூ வச்சிடலாம். எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டேசலும் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி டேசல் பண்ணுறது எப்படின்லாம் வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பீட் போடுவோம் இல்லையா, அது போடலை. நான் அதுக்கு பதிலாக இந்த பிளாக் கார்டில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பீட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு சென்டராக பார்த்து பிடிச்சிக்கிட்டு 2 சைடையும் இந்த மாதிரி லூப் மாதிரி ரெடி பண்ணி இந்த சைட்லேருந்து வரதை இந்த சைடில் விடணும், இந்த சைட்லேருந்து வரதை இந்த சைடில் விடணும். அந்த மாதிரி பண்ணோன்னா லூப் மாதிரியே நமக்கு ஃபார்ம் ஆகும். இது மாதிரி ஒரு 4-5 நாட்ஸ் போட்டுட்டு அதை வந்து எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சிடலாம். ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சுட்டு காட்டுறேன். இப்போது லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வருதுன்னு மட்டும் டைட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இயரிங்கோட காட்டுறேன். ஒரு பிளாக் மெட்டல் மாதிரி ஒரு செட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.